எல்லாருக்கும் வணக்கம். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ அதை பற்றி தான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த இந்தியா பாகிஸ்தான் மட்டும் வந்தால் போதும் ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடும். அது பல வருஷங்களாக இருந்துட்டு தான் வருது. கிரிக்கெட்லேயும் இப்படி தான் வச்சுக்கோங்களேன். இப்போது அது எப்போ பூதாகரமாக வெடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் சொல்ல முடியும். போன ஏஷியா கப் ஆக்சுவலாக பாகிஸ்தான் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. 13 மேட்ச் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. அதன் காரணமாக அந்த பஞ்சாயத்து காரணமாக அதை அப்படியே ஹைபிரிட் மாடலுக்கு மாற்றினாங்க. 4 மேட்ச் பாகிஸ்தான், மீதம் இருக்கிற 9 மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு மாற்றிருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா 2023 ஓடி வேர்ல்டு கப் நடந்ததில் அதில் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கும் ஹைபிரிட் மாடல் வேணும் அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் டீம் அப்படியே இந்தியாவுக்கு இந்த ஓடி வேர்ல்டு கப்புக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கட்டம் வந்திருக்கு. அதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 மினி வேர்ல்டு கப்னு சொல்லப்படுற இந்த ஐசிசி ட்ராஃபியை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க கிட்ட தான் இந்த வருஷம் உரிமம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா அதில் பங்கேற்றுக்கிட்டு ஆகணும். இப்போ இந்தியாவோட நிலைமை என்னன்றதான் கேள்வியே. இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே இந்திய அரசாங்கம் கையில் மட்டுமே இருக்குது. இந்திய அரசாங்கம் அனுமதிச்சா இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணலாம். அதையும் மீறி இந்திய அரசாங்கம் அனுமதிக்கலைன்னா அங்கே ஒரு முக்கியமான விஷயம் வரும். பூதாகரமாக வெடிக்கும். மேபி அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற ஒரு நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியும் இல்லைன்னா ஹைபிரிட் மாடலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு 3 வென்யூஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி. இந்த 3 வென்யூஸில் தான் இந்த ஐசிசி ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. இதில் இந்தியாவுக்கு லாகூர் அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளான ஒரு விஷயம்தான். இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன் காரணமாக தான் இந்திய அரசாங்கம் தவிர்க்கிறாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தவிர்க்கிறாங்க. அதனால் பாதுகாப்பாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்தியாவோட மேட்சஸ்லாம் நடத்தலாம் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க ஐசிசிக்கு. அது அடிப்படையில் லாகூரை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. லாகூரை தேர்ந்தெடுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து லாகூர் கொஞ்சம் பக்கம் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியா பார்டர், அந்த வாகா பார்டர் கிட்ட தான் லாகூர் இருக்குது. அதனால் இந்தியன் கிரிக்கெட் டீம் தேவையில்லாமல் ராவல்பிண்டி, கராச்சின்னு ரொம்ப தூரம் போக வேண்டிய விஷயமே இருக்காது. அதன் காரணமாக ஒரே ஒரு இடத்துல லாஜிஸ்டிக் இஷ்யூவும் தவிர்க்கலாம். அதே மாதிரி பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த லாகூர் ஒரு முக்கியமான வென்யூவாக பார்க்கப்படுது. அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்த லாகூரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவை தவிர மற்ற டீம்ஸ் விளையாடுற மேட்சஸ் எல்லாமே கராச்சி மற்றும் ராவல்பிண்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா லாகூரில் மட்டுமே இந்தியா விளையாட போகிறாங்க. சரி, இங்கே ஒரு கேள்வி வரும்ல, ஒருவேளை இந்தியன் டீம் அப்படியே செமிஃபைனலுக்கோ ஃபைனலுக்கோ போனால் என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கும் பிளான் வச்சுருக்காங்க. இந்த செமிஃபைனல், ஃபைனல் மேட்சஸ் எல்லாமே லாகூரில் தான் நடக்க போகுது. ஸோ இந்தியன் டீமுக்கு ஏற்ற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதாவது பாகிஸ்தான்லையும் இந்த மேட்சஸ் நடக்கணும், அதே மாதிரி இந்தியன் டீமுக்கு ஏற்ற மாதிரி மேட்சஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல வருட காலமாக இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போகவே இல்லை. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு பைலேட்ரல் சீரீஸ் நடக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக 2007, 2008 காலகட்டங்களில் தான் இந்தியா கடைசியாக பாகிஸ்தானில் போய் விளையாடினாங்க. அதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி ரீசன் காரணமாக இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போகவே இல்லை. கடைசியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட்டில் பைலேட்ரல் சீரீஸ் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2012, 2003 காலகட்டம் தான். அப்புறமா எந்த ஒரு பைலேட்ரல் சீரீஸ் கூட நடக்கல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ ஒருவேளை இப்போ இந்திய அரசாங்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் அனுமதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17 வருடங்களுக்கு அப்புறமா இந்தியன் டீம் பாகிஸ்தானில் போய் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்காக. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. ஒருவேளை இது நடந்தால் அது வந்து கிரிக்கெட்டில் ஒரு பெஞ்ச் மார்க்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ சமீபத்தில் ரோஹித் சர்மா அதை பற்றி பேசியிருந்தார். எனக்கு பாகிஸ்தானில் போய் கிரிக்கெட் விளையாடுன்றதுக்கெலாம் வந்து எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, வந்தால் நல்லா தான் இருக்கும், இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே அந்த ஒரு காம்படிஷன்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொல்கிற மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடினா எப்படி இருக்கும் பாருங்கள். அதுவும் முக்கியமாக பாகிஸ்தானில் போய் இந்தியா விளையாடினா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சமீப காலங்களில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அங்கே எந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் ரொம்ப வருட காலமாக நடக்கவே இல்லை.
சரி, கடைசியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எந்த ஐசிசி டோர்னமெண்ட்டை நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல வருட காலங்க, அதாவது 1996 ஓடிஐ வேர்ல்டு கப், வில்ஸ் வேர்ல்டு கப்னு சொல்லப்படுற அந்த வேர்ல்டு கப்பை இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நடத்தினாங்க. ஸோ இப்போ சேர்ந்து நடத்தும் போது அது வந்து நல்லாவே அமைஞ்சிருச்சு, நல்லாவும் இருக்கும் அந்த வேர்ல்டு கப்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேர்ல்டு கப், எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டையும் பாகிஸ்தானால் ஏற்று நடத்த முடியல. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த செக்யூரிட்டி ரீசன் தான். ஆக்சுவலாக 2008 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பாகிஸ்தான் தான் நடத்துறதா இருந்தது. அப்போ இந்த பாதுகாப்பு காரணங்கள் காட்டி அதை அப்படியே தடை பண்ணிட்டாங்க. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2009 வருஷத்துல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் போனாங்க. அப்போ தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேல. பயங்கரமான ஒரு தாக்குதல். அது வந்து நிறைய பேர் உயிர் தப்பிச்சாங்க. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான்ல எந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. 2015 வரைக்கும் அங்க எந்த ஒரு இன்டர்நேஷனல் டீமும் பயணம் மேற்கொள்ளவே இல்லை. ஸோ அதாவது 2009 2015 வரைக்கும் எந்த ஒரு இன்டர்நேஷனல் டீமுமே பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் வரல அப்படின்றதான் உண்மை. இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு, 2011 ஓடிஐ வேர்ல்டு கப்புடைய ஹாஸ்டிங் ரைட்ஸை பாகிஸ்தான் இழந்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டிங் ரைட்ஸ் எப்படி இருந்ததுன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது கடைசியாக பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்த பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக அப்படியே கைவிடப்பட்டுச்சு. ஸோ 2015 வருஷத்துல இருந்தா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் ஆச்சு. அப்போதான் பல இன்டர்நேஷனல் டீம் பாகிஸ்தானுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அது சாதாரணமாக தான் இருக்கு. ஆனால் நடுவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மெயினான டீமே பாகிஸ்தானுக்கு வர்றதா சொல்லி அப்படி கை விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நியூசிலாந்து, இங்கிலாந்துலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துல சுற்றுப்பயணம் போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டீம், மெயின் டீம் போகவே இல்லை, ஒரு பி டீம் மாதிரி தான் போனாங்க. அது கூட ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஐசிசி டோர்னமெண்ட் பல வருடங்களுக்கு அப்புறமா பாகிஸ்தான் ஏற்று நடத்துறாங்க. அதுதான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எல்லா டீம்ஸும் பங்கேற்கிறாங்க, மெயின் டீம்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த எல்லா டீம்ஸுமே 2015 பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டீம் மட்டும் போகவே இல்லை, அதுதான் இந்தியா. ஸோ ஒரு வேளை இந்தியன் டீம் இந்த சுற்றுப்பயணம் போகிறாங்கன்னா 17 வருடங்களுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்குள்ள இந்தியன் டீம் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக இருக்க போது. அது எல்லாமே இந்திய அரசாங்கம் கீழே தான் இருக்கு. இப்போ அது எப்போ முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இதே இந்திய அரசாங்கம் தொடர்ந்ததுன்னா அது எந்த மாதிரியான முடிவு இருக்க போது நமக்கு தெரில. ஆட்சி மாற்றம் வந்தால் அது முடிவு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? பாகிஸ்தானுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.